திருச்சிற்றம்பலம். அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள இந்த காணொளி சாதாரண நடைமுறை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அறிஞர்கள் அனைவரும் அடியேனை மன்னித்தருள வேண்டும். அனைவருக்கும் சிவவணக்கம். வருகின்ற 4ஆம் திகதி 6வது மாதம் 2020 அன்று ஒரு சிறப்பான நாள். அன்றுதான் வைகாசி விசாகம். On the coming 4th June 2020 is a very special day. It is falling on வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு சிறப்பான நாள் முருகனுக்கு. வைகாசி விசாகம் இஸ் a special day for Lord முருகா. வைகாசி விசாகமா, சரி கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்க்குறப்ப இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருக்கு. வைகாசி விசாகம் is observed the birthday of Lord Muruga. It falls on the full moon day in the month of Vaikasi on the Visagam star, the birth anniversary of Lord Muruga. I found this in the Google. அப்புறம் Lord Muruga is the second son of Lord Shiva, born out of his third eye in the form of fierce fire sparkles அப்படின்ட்டு எழுதியிருந்துச்சு. அதாவது முருகர் இரண்டாவது மகன் சிவனுக்கு கண்ணை நெற்றி கலந்து வந்தாரு. அப்புறம் அந்த வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரத்து அன்று வரும் அந்த பௌர்ணமி. அதுல இப்ப முருகன் அவரோட பர்த்டே அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணேன் அந்த கூகுள்ல. ஸோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, கான்செப்ட் ஆஃப் முருகா அதை பார்க்க போறோம். திருமந்திரத்துல முதலாவது பாடல் முதலாவது வரி திருமூலர் நமக்கு கொடுத்தது என்னன்னா, ஒன்று அவன் தானே அப்படின்னா இறைவன் ஒருவன் தான். ஸோ இந்த திருமந்திரம் the first line of the first song is one is he, meaning to say God is only one. It is important to understand that Shiva is formless, though all forms belong to him, and he is happy in whatever way you look at him, yet there is no single form in the world that describes Lord Shiva. Hence, you may see him in Durga as a mother, in Ganesha as a brother, in Muruga as a young child, as he is Sarvavyabi and Sarveshwara. கடவுள் ஒருவரே, கடவுளுக்கு மகன் இல்லை. நம்ம மாதிரி அவங்க குழந்தை பெற்றுக்கிறவங்க இல்லை. ஆனால் கடவுள் மகனாகவும் நடிப்பார். அதாவது கடவுள் இப்ப நம்ம அவரோட ஒரு சின்ன குழந்தையா சிவனை நம்ம பார்க்கணும்னு நினைச்சோமா, சின்ன குழந்தையா அவர் நமக்கு காட்சி அளிப்பார். நடிப்பார்னா காட்சி அளிப்பார். இல்ல எனக்கு சிவபெருமான் எனக்கு அம்மா மாதிரி காட்சி அளிக்கணும்னு நான் நினைச்சேன்னா அவரும் அம்பாள் வடிவத்துல காட்சி கொடுப்பார். இறைவன் நம் விரும்பும் உருவத்தில் நமக்காக நடிப்பார் என்று நான் சொன்ன மாதிரி சிவஞான சித்தியார் சுபக்கம் பாடல் எண் 164ல சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்து அருள் உருத்திரந்தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருவம் 4 இங்கு உருவ நாள் உபாயம் ஒன்றாம் நவந்தரு வேதம் ஏகநாதனே நடிப்பன் என்பர். இந்த லைன் பாத்தீங்கன்னா in Sivanyana Sityar it is stated that Navantaru Bedam Eganadane Nadipan Envar. The one God will come in different forms, kind of like an actor. Nadipan Envar. நமக்கு விருப்பம், நம்மளுக்கு எந்த உருவத்துல நம்ம அவரை பார்க்கணும்னு நடிக்கிறோமோ அந்த உருவத்துல நமக்கு காட்சி கொடுப்பார். இதுதான் அதன் அர்த்தம். சரி, விக்ரம் படம் பார்த்திருக்கீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க தமிழ் படம். விக்ரம் எத்தனை மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்காரு. நமக்கு அன்னியன் படத்துல பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கூட நடிச்சிருப்பாரு. இப்படி சாதாரண ஒரு மனுஷன் நடிக்கிறது, விதவிதமான உருவத்துல நடிக்கிறது நம்ம பார்த்து ரசிக்கிறோம், நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுது. அதே போல இறைவன் மனுஷன் இல்ல, இறைவன் பரமாத்மா, பரம்பொருள். அவன் எந்த உருவத்திலும் வரலாம். நாம் நம்ம எந்த கோலத்தை விரும்புறோமோ அந்த கோலத்துல நமக்கு காட்சி கொடுத்து நடிப்பன். God will take many forms as we are wish to see him, in which form that we like to see him.
The three forms in which the world appears, they are he, she, it, arise out of him. We refer to Lord Shiva as he in order to keep up with the conventions. However, Shiva can be referred to as male, female, and neutral. Hence, we must remember Lord Shiva is beyond sexes. இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் பால் கிடையாது. பால்னா ஜெண்டர் இல்லை. இறைவன் ஒரு சித்து பொருள். அவர் பால் கடந்தவர், ஜெண்டர் கடந்தவர். அவருக்கு நம்ம ஆம்பளை சொல்ல முடியாது, பொம்பளை சொல்ல முடியாது. எந்த வடிவத்துல இருக்கிறார் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனுக்கு அவர் வர முடியாது. பரம்பொருள். திருச்சதகத்துல மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறாரு, உண்டொரு ஒன் பொருள் என்றுணர்வர்க்கெல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்றறியோன் கிளை அப்படின்னு பாடியிருக்காரு. இது என்ன அர்த்தம்னு பார்ப்போம். இறைவன் நம் அறிவிற்கு ஏற்றாற் போல பெண், ஆண், அலி என்று ஒருவரை பிரித்து காணுகிறோம். அறிவிற்கு அப்பாற்பட்டவனாகிய இறைவனை, வடிவு கடந்தவனாகிய இறைவனை பெண், ஆண், அலி என்று வடிவிற்கு உரிய அடையாளங்களோடு அறிய முற்படுவது பொருந்தாது. மாணிக்க வாசகர் இதனை பெண்டிர், ஆண், அலி என்று அறியொன்கிலை என்று கூறுகின்றார். அதாவது நம்ம அறிவுக்கு இந்த அறிவுக்கு நம்மள அறிவு ரொம்ப லிமிட்டட் தானே இருக்கு. இந்த லிமிட்டட் அறிவை வச்சுக்கிட்டு நம்ம இறைவனை ஆம்பளை, பொம்பளை, அலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அவர் ஆண், பெண், அலி என்று அந்த ஒரு வடிவத்தை கொடுத்து பாக்குறது நம்மளோட அறிவுக்கு முற்படுவது பொருந்தாது அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறாரு. Shiva is the cause of all causes. He must not be seen as a human god. That's a wrong notion. Scriptures call him the Nirgun Brahman and the Sargun Brahman, which means that as Nirgun, he is devoid of any qualities that can be comprehended by the limited intellect and senses of humans, and as Sargun, the whole Brahman is he and the gunas of the entire Brahman are held by him. It is humanly impossible to explain Shiva, just as it is impossible to explain the universe. That is the reason why Saint Manikavasagar sang in the above song as Pendir An Ali என்று அறி ஒன்கிலை. ஸோ நம்ம கொஞ்சம் சீரியஸான விஷயம்லாம் பார்த்துட்டோம்ல. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, எந்தெந்த வடிவங்களை நம்ம சிவபெருமான பாக்குறோமோ அது அவர் படைச்ச நம்ம உயிரில் நம்ம இருக்கோம்னா நம்மளுக்காக அவர் அந்த மாதிரி காட்சி கொடுக்கிறாரு. சைவ சமயத்துல அந்த நம்பிக்கையில சிவபெருமான் அவதாரம் எடுக்கிறது இல்ல, பக்தர்களுக்கு அருளும் பொருட்டு அவர் வடிவம் மட்டுமே எடுக்கின்றார். ஸோ நம்ம இதை மனசுல நினைச்சுக்கணும். The image of Shiva that you see in posters, TV and so on as a philosophy behind it. So we must clearly remember that whatever picture that we are looking at, we are worshipping, do not describe Shiva completely. Hence, when we worship Shiva, we worship a philosophy and not an image. He is the supreme being. He is the manifestation. He has no material. We worship him in the form of the image to bear him in our mind. So we must remember that. இந்த விஷயத்தினாலதான் திருமந்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு திருமலர், முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கால் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அதாவது நம்ம கண்ணுல பாக்குறதுதான் நம்புவோம் இல்லையா? அது நம்ம உலக வாழ்க்கைக்கு ஒத்து வரும். நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் நமக்கு லாஜிக்கா தென்படும். ஆனா இறைவனை பார்க்கும் பொழுது இந்த முகத்துல இருக்க கண் இருக்குல்ல, அது கொண்டு முதல்ல ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம அந்த கண்ணு கொண்டு இறைவனை உருவம் கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம இன்னும் ஆழ் மனத்துல இறைவனை சிந்திக்க 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 இறைவனை நம்ம அகக்கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் பார்க்கணும். அதுலதான் ஆனந்தமே வெளிப்படும்னு திருமந்திரத்துல திருமலர் சொல்லியிருக்காரு. God do not have relationship like we do. His only connection is with us as soul and Paramporul. So we must see God not in our bare eyes, but deep inside there is another eye we call as Agakan. We must see him in a formless state in that particular Agakan.
When we were in the kindergarten level, we were introduced to mathematics by using this, right? நம்ம கிண்டர்கார்டன் படிக்கிறப்ப இந்த தானே பாவிச்சோம். 1 2 3 சொல்லி கொடுக்க டீச்சர்ஸ் வந்து இதான் பாவிச்சாங்க. அப்புறம் நம்பர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா? தென் we were introduced to numbers. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் பாவிச்சாங்க. ஃபார்முலாஸ்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் பாவிச்சாங்க. அப்புறம் வந்து ஸ்லோலி நமக்கு வந்து இன்ஃபினிட்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லையற்றது வந்து எப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கிண்டர்கார்டன் லெவல்ல வந்து எல்லையற்றது என்னன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு புரிஞ்சிருக்காது. பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த அறிவு வளர்ந்துருக்காது. we would be thinking அந்த கிண்டர்கார்டன் லெவல் இஸ் இன்ஃபினிட், திஸ் சிம்பிள் இஸ் லைக் 8 வந்து திருப்பி கவுத்து போட்ட 8 அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே போலதான் நம்மளோட அறிவு வந்து கொஞ்சம் வளர்றதுக்கு முன்னுக்கு புராண கதைகள்லாம் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம இந்த பாத் எடுக்கிறப்ப when we were in the spiritual path, Puranic stories were introduced to us. ஸோ அதே நம்ம பிடிச்சிக்கிட்டு கிண்டர்கார்டன் லெவல்லே வந்து சிவனுக்கு வந்து பொண்டாட்டி இருக்கு பார்வதி, அப்புறம் பிள்ளைங்க இருக்கு கணேசரும் முருகனும், அப்புறம் மச்சான் இருக்காரு விஷ்ணு அப்படின்னு அந்த கான்செப்ட்ல we should grow our intellect further. When we come to one stage, இறைவன் வந்து ஃபார்ம்லெஸ், அதாவது அவருக்கு உருவமே இல்லை. அவர் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனுக்கே வர்றதுக்குள்ள வரமாட்டாரு. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த நம்மளோட அறிவு வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. லிமிட்டேஷன் நம்மளுக்கு அந்த லிமிட்டேஷன் இருக்குனால நம்மளுக்கு அந்த யூகிக்க முடியாது, அந்த லெவல்ல இருக்கும். இருந்தாலும் நம்ம அகக்கண் கொண்டு இறைவனை பார்க்கறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். We have to practice ourselves so that we can realize the God in a formless state. என்னடா வைகாசி விசாகம்னு ஆரம்பிச்சாங்க, அதை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா என்னமோ சிவனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, இது அதுன்னு என்னென்னமோ பத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? I started with the topic of Vaikasi Visagam, but you'll be thinking why I'm not coming into the Vaikasi Visagam topic at all. So now I'm going to come in. We are going to discuss about the concept of Murugan. So Lord Shiva is embodied with 6 faces when he is in the form of Sadasiva. All these 6 faces are seen in the Lord's form as Shanmuga. இறைவன் வந்து சதாசிவ மூர்த்தியாக இருக்கும் பொழுது அதோ முகத்தில் முருகன் இருக்கின்றான். இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. அதோ முகம் என்பது சிவனது 6வது முகமாகும். சரிங்களா? சிவபெருமான் சதாசிவமூர்த்தியின் உருவத்தில் இருக்கும் பொழுது ஈசானம், தட்புருடம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் ஆகிய 5 முகங்களுடன் இருக்கின்றார். ஆகவேதான் நிறங்கள் ஓர் 5உடையாய் என்று சிவபுராணத்துல நம்ம பாடியிருக்கோம். அதாவது சிம்பிளா சொன்னோம்னா சிவபெருமான் அந்த 5 முகம் இருக்குன்னு சொன்னல, அந்த 5 முகம் என்னன்னா ஈசானம், தட்புருடம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம். ஆனா வந்து நம்ம இந்த 6வது முகம் சொல்லலாம் அதோ முகம், அந்த அதோ முகம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, சூட்சும முகமாக கூறப்படுகின்றது. இம்முகம் வந்து வெளியே தெரியாது, அந்த 5 முகம் வெளியே தெரியும். நம்ம பார்த்தோமா சிலைகள் தான் நிறைய வந்து 5 முகம் சிலைகள் பார்த்திருக்கோம். இந்த 6வது முகம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, சூட்சுமமான முகம். The 5 faces are called Isana, Tatpurusha, Agora, Vamadeva and Satyojada. In addition to these 5, there is a 6th face which faces down called the Adhomuga, which embodies grace. It is not visible in whatever that form that we are worshipping. So we cannot see in our eyes. முருகன் என்ற அந்த பரம்பொருளை நம்ம சிந்திக்கும் பொழுது முருகன் தோற்றத்திற்கு முன்பு அவர் வந்து அதோமுகத்துல சக்தி வடிவமாக இருக்கின்றார். இந்த அதோமுகம் பத்தி பேசணும்னா அதுதான் முருகர் வந்து சக்தி வடிவமாக இருக்கின்றார். அதே சமயத்துல இந்த மாகேஸ்வர மூர்த்தம் 25 மாகேஸ்வர மூர்த்தம் சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்குல்ல, அந்த உருவத்துல வந்து முருகன் வந்து சோமாஸ்கந்தராக இருக்கின்றார். என்னடா இது புதுசா என்னமோ அதோமுகம்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் வந்து சும்மா என்னோட வார்த்தையிலிருந்து இதெல்லாம் வரல. பிரமாண நூல், அதாவது திருமந்திரத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2வது தந்திரத்துல வந்து திருமலர் வந்து 520வது பாடல் முதல் 525வது பாடல் வரை அதோமுக தரிசனம் அப்படின்ற தலைப்புல வந்து முருகரோட கான்செப்ட் பத்தி பாடியிருக்காரு. இது வந்து காமிக ஆகமத்தின் சாரம், அவரை புரிஞ்சு கொடுத்திருக்காரு. So I'm actually whatever that I'm stating about Adhomukam, we can refer in Tirumandram
the song 520th until 525th, it is stated clearly the concept of Murugan under the topic of Adhomuka Darisanam, given by Tirumular to us. நக்கீரர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பாடல் கொடுத்திருக்காரு. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெண்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் ஒரு கால் நினைக்கின் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது இந்த 5 முகம் கான்செப்ட், இந்த சதாசிவ மூர்த்தியோட கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, முருகரோட கான்செப்ட் நம்மளுக்கு ஈஸியா புரியும். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் சதாசிவம் with the 5 faces, you can understand the concept of Muruga. That's what is Nakirar has sang the song like this. Anjumugam Thondrin, Arumugam Thondrum. அருணகிரிநாதர் நிறைய முருகர் பாடலை பாடியிருக்காரு இல்லையா, நிறைய பாடியிருக்காரு. சம்புநாத தந்தருள் பெருமாளே, சங்கரன் தந்திரும் பெருமாளே அப்படிலாம் பாடியிருக்காரு. சிவனார் அருள் சுதன் என்றார்க்கு நலனே அருள் என்று முருகனை பத்தி ரொம்ப பாடியிருக்காரு, புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரிபுரம் எரி செய்த கோவே அப்படின்னு முருகனை பாடியிருக்காரு. திரிபுரம் எரி செய்த கோவே, திரிபுரம் எரிச்சவர் யாரு? சிவபெருமான் தானே. ஆனா முருகரை பார்த்து பாடியிருக்காரு. திரிபுரம் எரி செய்த கோவே அப்படின்னு பாடியிருக்காரு. இன்னொரு பாடல் பார்த்தோமா, புலி சரம் பொன் திரு நடங்கொண்டார் கந்த பெருமாளே அப்படின்னு பாடியிருக்காரு. இன்னொரு பாடல் பார்த்தோமா, மன்று லாடும் சிவ சிவ ஹர ஹர தேவா. அப்ப முருகரை திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சிவமாகவே பார்த்திருக்காரு, பாடியிருக்காரு. அப்ப சிவனும் முருகனும் வேறல்ல. இந்த திருப்புகழ் Arunagirinathar has referred Lord Muruga as Lord Shiva in many of his songs. இப்ப என்ன செய்ய போறோம்னா கந்த புராணத்துல வர ஒரு பாடலை பார்க்க போறோம். கந்த புராணம் தான் அந்த புராணம், அதாவது முருகரை பத்தி பாடின புராணம். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணைக்கூர் முகங்களாரும் கரமது 12 கொண்டே ஒரு திருமுருகனாய் அவதரித்தது. இது கந்த புராணம். Meaning to say, in the Kanda Puranam, it is stated that the Lord Muruga come in a form with 6 faces and 12 arms from formless state, from one god to many forms in the form of Jodi. அதே கந்த புராணத்துல உற்பத்தி காண்டம் 14வது பாடலத்துல 19வது பாடல் இப்படி வருது. ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் பேதகம் அன்றால் நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதம் இல் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர்க்கு அருள வல்லான். In Kanda Puranam, Urpatti Kandam, Padalam number 14 and the song number 19. This song is stated there. முருகனுடைய அவதாரத்தை நோக்கம் இதெல்லாம் சொன்ன அந்த கந்த புராணமே இந்த பாடல் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, சிவபெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அந்த ரூபத்துல தேவர்களுக்கு சொல்றாரு. அதாவது முருகனுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் இல்ல, நீ முருகனை கும்பிட்டனா உனக்கு ஞானம் கிடைக்கும், வீடு பேரும் உனக்கு கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. In the just now the Kanda Puranam song, even though the Kanda Puranam, the Purana is actually describe the avatar of Muruga from the third eye, and the purpose of Lord Muruga is to defeat the Surapadma, but this particular song clearly says that Lord Shiva in the form of Sri Ganda Parameswaran, he was telling the Devas that there's no difference between me and Muruga. If you worship Muruga, he will grant you jnana and definitely you can attain mukti.
அப்போ இவ்வளோ நாள் நான் முருகனை நினைச்சு வேண்டி எவ்வளோ பக்தியோட இருந்தேன். கடைசியில பார்த்தா நீங்க முருகன் வேற இல்ல, சிவன் வேற இல்ல, இப்படிலாம் சொல்றீங்களா? முருகன் வந்து சிவனோட மகன் இல்ல சொல்றீங்களே. அப்ப நான் இது வரைக்கும் சாமி கும்பிட்டதுலாம் வேஸ்டா? If you tell that, oh, all the time, all the while I was praying to Lord Muruga, why you're telling like this? Or telling that there is no difference between Lord Shiva and Muruga? Is it my time is wasted by praying to Lord Muruga? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாடலை பார்ப்போம். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டோமோ அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறாரு. அதனால சிவபெருமானே முருகன் என்று உணர்ந்து, அவரும் முருகனும் வேற இல்ல அப்படின்னு என்று நம்ம உணர்ந்து, அவரை நாம் விருப்பம் போல பல பெயர்களை வைத்து அழைப்பதுல தவறே இல்லை. நீங்க முருகனை கும்பிட்டாலும், நீங்க சிவனை நினைக்காம முருகனை கும்பிட்டாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா கட்டாயமா முருகன் உங்களுக்கு முக்தியை கொடுக்க வல்லவன். அதான் இந்த பாடல் பாட்டும் கந்தபுராணத்தை பார்த்துட்டோம்ல, ஞானம் கொடுப்பான், முக்தி கொடுப்பான். சிவபெருமானை கும்பிடலாலும் பரவாயில்ல, நீங்க முருகனை நீங்க கூப்பிடலாம். நீங்க முருகனை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டதுக்கு சம்பந்தம். Abstraction as propounded by most schools like Nirguna Brahman is difficult to connect with. The basic requirement would be to impersonate the virtues in a form. People will be spiritually mature gradually and capable to assimilate the concept of formlessness. Therefore, it is no harm for us to see Shiva as Murugan and gradually realize Murugan as Jnana Panditan or our Guru. So, doesn't matter whether we pray to Muruga or we pray to Shiva. திருச்செந்தூர் கோயில வந்து அங்க உள்ள அந்த முருகர் சிலை இருக்குல்ல, அந்த முருகர் சிலை எப்படி இருக்குன்னா, தலையில வந்து ஜடாமுடியோட இருப்பாரு. யாரு? முருகனே ஜடாமுடியோட இருப்பாரு. வலக்கை மேற்கையில் சக்தி ஹஸ்தம் வச்சிருப்பாரு. கீழ்கையில வந்து பூஜைக்குரிய மலருடன் இருப்பாரு. பூஜை செய்யற மாதிரி அந்த கையில பூஜை வச்சு, கையில பூஜை செய்யற மலர் பூக்கள் வச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த கீழ்கையில. இடக்கை மேற்கையில ஜபமாலை, லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேல உள்ள கையில, மொத்தம் 4 கையில இருக்குல்ல, மேல உள்ள கையில வந்து ஜபமாலை வச்சிருக்காரு. அப்புறம் கீழ்கை இடுப்புல வைத்து காட்சி, கீழ்கையில இடுப்புல கை வச்சுட்டு காட்சி கொடுக்குறாரு முருகன். இவர் வந்து சூரனை, அந்த சூரபத்மனை வென்றவுடன், அதாவது ஜெயிச்சிட்டோன்னே, அந்த வால ஜெயிச்சிட்டோன்னே திருச்செந்தூருக்கு வந்து சிவ வழிபாடு செய்யறாரு. அங்க பஞ்சலிங்கம் இருக்குல்ல, அந்த பஞ்சலிங்கத்துக்கு பூஜை செய்யறாரு. தேவர்களுக்கு காட்டுறாரு எப்படி சிவ பூஜை செய்யணும்னு அவர் காட்டுறாரு. அவரும் சிவ பூஜை செய்யறாரு முருகன். So in Tiruchendur, the Murugan statue there in the Molasthanam, he has flowers in his hand, one of his hands, and the purpose he was there is to do Shiva Puja. So he did Shiva Puja on Panchalingam. So he shows to the Devas how to do Shiva Puja. So முருகன் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானே பூஜை செய்யறேன், உங்களுக்கு பூஜை செய்யறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு காட்டுறாரு நம்மளுக்கு. ஸோ நம்மளும் பூஜை கட்டாயமா செய்யணும். Gentle reminder, Vaikasi Visakam on the 4th of June 2020 Thursday. வைகாசி விசாகம் அன்று 4ஆம் தேதி 6வது மாதம் 2020. மறந்துடாதீங்க. கோயிலுக்கு நம்ம போக முடியாது, அண்டர் CMCO we cannot go to temple. ஸோ கோயிலுக்கு போக முடியல, முருகனை தரிசனம் பார்க்க முடியல, இந்த கவலையோட அப்படியே இருந்துடாம நம்ம வீட்டுல இருந்து நம்ம பூஜை செய்யலாம். முருகனுக்கு சாம்பிராணி ஏத்தலாம், தூபம் ஏத்தலாம், தீபம் ஏத்தலாம். we can do prayers at home. மலர்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஓம் குமாராய நமக அப்படி நம்ம ஒரு 108 தடவை சாண்ட் பண்ணலாம். we can chant with the flowers. புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அப்படின்னு பாடியிருக்காங்கல்ல நம்ம அருளாளர்கள். கட்டாயமா தண்ணி இருக்கணும் பூஜை அறையில, தூதி பத்தி ஏத்தணும், மனம் சுகந்தமான மனம் வீசுறதுக்கு, மணி அடிச்சு சாமி கும்பிடணும், ring the bell when we pray, கற்பூரம் ஏத்தணும் சாமி கும்பிட்றப்ப, திருநீர் இருக்கணும், குங்குமம் சந்தனம் மங்களகரமான பொருட்கள் நம்ம சாமி அறையில வச்சிருக்கணும். we must put apply திருநீர் on our forehead. வெற்றிலையும் பாக்கும் மங்களகரமான பொருள் அது இருக்கணும் பூஜை செய்யறப்ப. பழம் சேர்த்து நம்ம இறைவனுக்கு படைக்கலாம். வித் ஃப்ரூட்ஸ் we can offer to God. அப்புறம் தீபம் ஏத்தணும், வழிபடணும் வீட்டுல.
முடிஞ்சா பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு வைப்போம். பொங்கல்னா கேசரி கிண்டி இறைவனுக்கு படைக்கலாம். We can offer பொங்கல் for during our prayers. கந்த சஷ்டி முடிஞ்சா கந்த சஷ்டி பாடுவோம். We can chant கந்த சஷ்டி. அப்படி கந்த சஷ்டி பாட தெரியல அப்படின்னு இருந்தோம்னா யூடியூப் தட்டணுமா கந்த சஷ்டி பாட்டு வரும். If we cannot sing, we can listen to கந்த சஷ்டி on that day. முடிஞ்ச அளவுக்கு விரதம் எடுப்போம். If you can fast, you fast. If your health doesn't permit, பரவாயில்ல, வெஜிடேரியன் ஃபுட்டாக எடுப்போம். அன்றைக்கு சைவமாக இருப்போம். முருகனை சிந்திப்போம். வைகாசி விசாகம் அன்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.